வடிவேலு மாதிரி விவேக்குக்கு நச்சுன்னு அமைஞ்ச வசனங்கள் என்னன்னு தெரியுமா? விவேக்குக்கு வாழ்க்கை கொடுத்ததே இதுதான். மனதில் உறுதி வேண்டும் படத்தின் மூலமா அறியப்பட்ட விவேக் உண்மையிலே கலங்கடிக்கக்கூடிய சூழல்லையும் உறுதியோட இருக்கணும் அப்படின்னு இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்துட்டு வராரு. டோன்ட் வரி பி ஹாப்பி, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு காலத்தால அழியாத வசனங்களுக்கு இவர் தான் சொந்தக்காரர். விவேக் இதுவரைக்கும் 200 படங்களுக்கு மேல நடிச்சிருப்பாரு. இவர் பேசுறதையும் நடிக்கிறதையும் பார்த்தா இவர் காமெடியன் மாதிரி இல்லையே, இந்த படத்தோட ஹீரோ ரோல் இவர் தான் எடுத்திருக்காரு போலன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நிறைய படங்கள்ல மாஸ் பண்ணி விட்டுருப்பாரு. அந்த படத்தோட லிஸ்ட நான் இப்ப சொல்றேன். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புது புது அர்த்தங்கள். கே பாலச்சந்தர் இயக்கத்துல ரகுமான் கீதா நடிச்ச இந்த படத்துல விவேக் ரகுமானுக்கு உதவியாளரா வந்து காமெடியில கலக்கியிருப்பாரு. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்ற டைலாக்க ரஜினி ஸ்டைல்ல பேசி போன்லயே பட்டாசு கொளுத்தி போட்டு வில்லிய கலங்கடிக்கக்கூடிய சீன்லாம் சூப்பரா இருக்கும். இது அந்த காலகட்டத்துல விவேக்குக்கு அதிக ரசிகர்களை உருவாக்கிய படம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாமி. ஹரி இயக்கிய சாமி படத்துல தனக்கான ஒரு காமெடி ட்ராக்க உருவாக்கி சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் மூட நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாரு விவேக். அப்படி ஒரு விவேக்க தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இந்த பையனுக்கு ஏன் சீட் கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க பேரண்ட்ஸ் படிக்கல, அதனாலதான் சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு விவேக் சொல்லியிருப்பாரு, அப்ப முதல் பேரண்ட்ஸ்க்கு சீட் கொடுங்க அப்படின்னு. அந்த டைம்ல இப்படி ஒரு டைலாக் பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. ஏன்னா தமிழக அரசையே சீன்ற அளவுக்கு இது இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவாஜி. தலைவருக்கே மாமாவா நடிச்சு காமெடியில பின்னி படல் எடுத்திருப்பாரு இந்த படத்துல விவேக். தமிழ்நாட்டுல எதை வேணும்னாலும் பேசு, ஆனா கலரை பத்தி மட்டும் பேசாத, தமிழ்நாடே கொந்தளிக்கும், அண்ணா கருப்பு, காமராஜர் கருப்பு, தலைமுடி கருப்பு அப்படின்னு அடிக்கிட்டே போவாரு விவேக். இது எல்லாமே பேசி முடிச்சிட்டு பேசாம தார ஊத்தி இவளை கருப்பாக்கிடலாமா அப்படின்னு பஞ்சு டைலாக் வேற அடிச்சிருப்பாரு. இன்னொரு ஹாஸ்பிட்டல் சீன்ல ரஜினி நடந்து வந்துட்டு இருப்பாரு. மாசா சைடுல அவரும் கண்ணாடி போட்டுட்டு நடந்துட்டு வருவாரு. அந்த சீன்ல ஹீரோ ரஜினியா விவேக்கானு குழப்பற அளவுக்கு வேற லெவல் பண்ணிருப்பாரு. இதுவரைக்கும் விவேக் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு. யார் கூட எல்லாமோ பேர் பண்ணிருக்காரு. ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இல்ல ஹீரோக்களா இருக்கட்டும், இல்ல காமெடி ஆக்டர்ஸா இருக்கட்டும், எத்தனையோ பேர் கூட பேர் பண்ணிருக்காரு. ஆனா தனுஷ் கூட வந்த காம்போ எல்லாமே வேற லெவல். படிக்காதவன், மாப்பிள்ளை, வேலையில்லா பட்டதாரி, உத்தம புத்திரன், இதுல எல்லா படத்திலுமே காமெடி சும்மா தூள் கலப்பிருப்பாரு. இதுல ஒரு படம் கூட குறை சொல்ற மாதிரியே இருக்காது. தனுஷ் விவேக் காம்போ வந்துட்டாலே வேற லெவலா இருக்கும்னு சொல்ற அளவுக்கு. இந்த உத்தம புத்திரன்ல பாத்திருக்கீங்களா, ஒன்னு முட்டா பீஸு, இன்னொன்னு முரட்டு பீஸு, நான் எங்க செய்யறேன் என்ன வச்சுதானே நீங்க செய்யறீங்க அப்படின்னு எல்லா கவுண்டருமே வேற லெவலா இருக்கும். அதுவும் வேலையில்லா பட்டதாரியில தங்க புஷ்பம் அப்படின்ற காமிக்காத ஒரு கேரக்டரை வச்சு வேற லெவல் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஃப் அப்படின்னா கோல்டன் ஃபிளவர் தான் ஞாபகம் வருது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீசைய முறுக்கு. இந்த படத்துல தமிழுக்கு எதிராக பேசுறவர தூள் தூளாக்கும் இவரோட தமிழ் பற்று மிக்க வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாமே மிகப்பெரிய கைத்தட்டல்களை வாங்கிச்சு. அது மட்டும் இல்ல, இந்த மொத்த சீனுமே ஒரே டேக் அப்படின்னு ஆதி கூட சொல்லியிருந்தாரு. ஒரு சீன்ல ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் வந்து இங்கிலீஷ் மீடியம், சோ இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு விவேக் உடனே அப்படிலாம் கிடையாது, இது ஆங்கில கல்வி இல்ல, ஆங்கில வழியில் கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும் தான் தோணும், அவமானப்பட்டாதான் சாதிக்கணும் அப்படின்ற வெறியே வரும் அப்படின்னு இவர் பேசக்கூடிய டைலாக்லாம் இன்னைக்கு வரைக்கும் மோட்டிவேஷனல் ரீல்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டை விவேக்க சொல்லலாம். விவேக் வந்து உயிரோட இருக்கும்போது கிரீன் கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆரம்பிச்சதுல இருந்து சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 33 லட்சத்துக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டிருக்காரு. இது எல்லாமே மிகப்பெரிய விஷயம். எந்த ஒரு மனுஷனாலையும் இது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. உங்களுக்கு விவேக்க எந்த அளவுக்கு பிடிக்கும், அவர் நடிச்சதுல எந்த படம் ரொம்ப பிடிக்கும், எந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.